ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது சனி, அதுவும் இல்லாமல் நவராத்திரியும் ஆரம்பித்து 3 நாள் ஆயிடுச்சுங்க. நான் புரட்டாசி சனிக்கிழமை தோறும் வெங்கடாச்சலபதிக்கு வேண்டிட்டு விளக்கு போடுவேன். அதுக்கு காலையில் எழுந்திரிச்சு பச்சரிசி ஊற வச்சுட்டேன். குளிச்சுட்டு வந்து பச்சரிசியை காய வச்சு நீட்டாக அதை மிக்சியில் போட்டு நல்லா மையாக திரித்து எடுத்தாச்சு. அது கூட கொஞ்சமாக சர்க்கரை, நிறைய சர்க்கரை போட்டுறாதீங்க, நான் விளக்கு போட முடியாது, இழுகிரும். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு லைட்டாக அப்படி பிடிச்சி கையில் இந்த பிடிமானம் வர ஷேப்பில் வச்சுக்கணும். இலையிலையோ தட்டுலையோ, நான் வெங்கடாச்சலபதிக்கு விளக்கு போடுறதுக்குன்னே 2 தட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த தட்டில் நல்லா பரத்தி நடுவில் குழி மாதிரி எடுத்து நெய் விடணுங்க. நெய் விட்டு தான் இந்த விளக்கு ஏற்றணும். நெய் விட்டு லைட்டாக திரி போட்டு அதை நல்லா அமுக்கி வச்சிடணும். இதே நம்ம இனி விளக்குக்கு முன்னாடி வச்சு நல்லா கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணி விளக்குக்கு முன்னாடி வச்சு ஏற்றிட வேண்டியதான். இன்றைக்கி கலசம் வச்சு 3 நாள் ஆகுது. விளக்கும் பொருத்தியாச்சு, நெய் விளக்கும் ஏற்றியாச்சு. மனசார சாமி கும்பிட்டுட்டு நம்மளுக்கு எது வேணுமோ அதை கண்டிப்பாக கடவுள் செய்வார். எப்பவும் லேட் ஆக்கினாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அழகாக நிம்மதியாக வந்து கிடைக்கும். எல்லாமே வச்சு முடிச்சுட்ருக்கேன். எங்கள் அம்மா அப்போ பார்த்து 2 சிலை வாங்கிட்டு வந்திருக்கிறா. பிள்ளையார் முருகரும் சிவன் பார்வதி பிள்ளையார் எல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிச்சு.